எடப்பாடியின் இமேஜை காலி செய்யும் விஜய், சேலத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க திட்டம். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்திலிருந்து த.வே.க. தலைவர் விஜய் தனது அடுத்த கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து த.வே.க. தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் அமைதி காத்து வருகிறார். மேலும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். இதனிடையே சென்னையில் அண்மையில் நடைபெற்ற கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய், எனது அரசியல் பயணம் இன்னும் வேகமாகவும் தீவிரமாகவும் இருக்கும் என தெரிவித்தார். கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கரூர், நாமக்கல்லில் பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்ட நிலையில் அண்டை மாவட்டமான சேலம் மாவட்டத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனை விஜயும் ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் சேலத்தில் விஜயின் வருகைக்கான முன்னேற்பாடுகளை அக்கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக சேலம் மாவட்ட த.வே.க. நிர்வாகிகள் கூறுகையில், கரூர் துயரச் சம்பவத்திலிருந்து தலைவர் விஜய் இன்னும் மீண்டு வரவில்லை. சென்னையில் நடைபெற்ற கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் சேலத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க கோரிக்கை விடுத்தோம். அதனை அவரும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் எப்போது பிரச்சாரம் மேற்கொள்வார் என்ற அறிவிப்பை கட்சி தலைமை முடிவு செய்யும். கட்சி தலைமையின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எங்கு பிரச்சாரம் மேற்கொள்வது, பிரச்சாரத்திற்கான அனுமதி பெறுவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளனர். முன்னதாக விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை எடுத்து கூறி பிரச்சாரம் செய்தார். குறிப்பாக கரூரில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாடல் பாடி ஆளும் கட்சியை கடுமையாக விமர்சித்தார். அந்த வரிசையில் சேலம் எதிர்க்கட்சி தலைவரின் சொந்த மாவட்டம் என்பதால் அவரை விமர்சித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.